வணக்கம் மக்களே, நான் உங்கள் மிஸ்டர் கிரோன். இன்னைக்கு இஸ்ரேல் ஈரானோட வாரோட அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் தேர்ட் டே நெருங்கிட்டோம். அதாவது 72 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சுங்க. ஸோ இஸ்ரேல் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்சுவலி ஆரம்ப கட்டத்தில் அவங்க எடுத்த அந்த ஆப்ரேஷன் ரைசிங் லயன், பட் இதுக்கு கவுண்டர் அட்டாக்காக ஈரான் எடுத்த ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 அது வந்து இப்போ ஈரானுக்கு ஒரு எட்ஜ் கொடுத்துருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆரம்ப கட்டத்தில் அவங்க யூஸ் பண்ண அந்த ட்ரோன்ஸ் வந்து இஸ்ரேலோட அயர்ன் டோமை வந்து சார்ட் ஆஃப் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கு. லைக் அவங்க அட் அ டைமில் ஒரு 100-200 ட்ரோன்ஸ் விடும்போது, அப்புறம் அயர்ன் டோம்ஸ்லாம் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணனால சில இடத்துல அவங்க சில டெக்னிக் பயன்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க அந்த மிசைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க அயர்ன் டோம் சிஸ்டமை வந்து ட்ரிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க லான்ச் பண்ண அந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய இம்பாக்ட் குடுத்துருக்கு டெல் அவிவ்ல. முக்கியமா ஹை ரைசிங் பில்டிங்ஸ்ல, அதுக்கப்புறம் சில ராணுவ இடத்துலயும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. டெல் அவிவ் தாண்டி ஜெருசலம்லயும் ஒரு சில பகுதிகள வந்து டார்கெட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இஸ்ரேலுக்கு வந்து பெரிய இம்பாக்ட் தான் நடந்திருக்கு. பட் சோ ஃபார் வந்து 8 பேர் தான் இறந்திருக்காங்க. ஒரு சில பேர் வந்து இன்ஜூரிங் அந்த மாரி தான் வந்து இஸ்ரேல் கிளைம் பண்றாங்க. ஸோ கரெக்ட்டான நம்பர்ஸ் வந்து நம்ம இதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கு இஸ்ரேல் வந்து நெறைய கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ, இதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பராஸ்ங்கிற ஒரு இடத்துல வந்து ஈரானோட கேஸ் ஃபீல்ட வந்து அந்த கேஸ் அப்புறம் ஆயில் ரிஃபைனரி அந்த இடத்த வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா, இது வந்து வெறுமனே ஈரான மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாரி இல்ல. இது வந்து வேர்ல்டு சப்ளை செயினுக்கு கூட இத வந்து பாதிக்கலாம். ஏன்னா, ஈரான் கிட்ட கிட்டத்தட்ட மோர் தென் 100 பில்லியன்ஸ் பேரல்ஸ் ஆஃப் ரிசர்வ் இருக்கு. ஆயில் ரிசர்வ். அது போக வந்து கேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 12 மில்லியன் கியூபிக் ஃபீட் அதுக்கு மேல எடுக்குறாங்க. ஐ அம் நாட் ஷூர் இட்ஸ் கியூபிக் மீட்டர் ஆர் ஃபீட். பட் மோர் தென் மில்லியன்ஸ் ஆஃப் கியூபிக் ஃபீட் எடுக்குறாங்க கேஸ்ல. அதே மாரி பெட்ரோலும் க்ரூட் ஆயில் கூட ஒரு நாளைக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பேரல் ரிஃபைன் பண்ணப்படுது. ஸோ ஈரான டிபெண்ட் பண்ற நெறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய வந்து ஒரு டோமினோஸ் எஃபெக்ட் குடுக்கும். அதாவது இங்க தர்றது மூலமா அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு இருக்கலாம். ஈவன் நம்ம கூட ஒரு சில பேர் ஒரு டைம் நம்ம வாங்குவோம். பட் மெஜாரிட்டி நம்ம போர்ஷன் பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா ரஷ்யாவும், சவுதி அரேபியாவும் தான் இருந்திருக்கு. ஸோ ஈரான் வந்து இதுல முக்கியமா சின்ன சின்ன நாடுகள்ல ஒருவேள நம்மளோட நம்மளோட நியரஸ்ட் நெய்பர்ஸ் மாரி இந்த நேபாள், அப்புறம் பூட்டான், இல்லன்னா ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இந்த மாரி சின்ன சின்ன நாடுகளுக்கு வந்து இது ஒரு பெரிய எஃபெக்ட் குடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கடைசி இந்த 1 வீக்ல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10, 15% வந்து ரைஸ் ஆயிருக்கு க்ரூட் ஆயில் பிரைஸ். ஆல்மோஸ்ட் இந்த 7000 கிட்ட வந்திருக்கு பெர் பேரல். ஸோ இதோட ஆஃப்டர் மேத் வந்து நாளுக்கு நாள் மோசமடைஞ்சுக்கிட்டே போகுது. எந்த அளவுக்குனா, ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட ஒரு வோட்டிங் மாரி ஏற்பாடு பண்ணியிருக்கானுங்க. அதாவது ஈரானோட சுப்ரீம் லீடர் கமினே அவர வந்து அசாசினேட் பண்றதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான எஸ்கலேஷன் போயிட்டுருக்கு. ஈரான்ல வந்து நம்ம ஆட்சி மாற்றத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஏன்னா ஈரான் வந்து நம்ம போன வீடியோல சொன்ன மாரி அவங்க இன்டர்நெட்ட வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அங்க இன்டர்நெட் சேவை கிடையாது. ஸோ அதனால வந்து பீப்பிள்ஸோட அந்த அவங்களோட அந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம, இஸ்ரேலோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா, ஈரானோட டெஹ்ரான் மேலேயே இருக்குங்க. ஆல்மோஸ்ட் 1500 கிலோமீட்டர். இஸ்ரேல் வந்து ஈரான் மாரி பாலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் பயன்படுத்தலன்னா கூட, அவங்களோட அந்த ரீச் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதுக்கு காரணம் அவங்களோட அந்த அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம வந்து இவங்க ஜெப்படைஸ் பண்ணது தான். அது மட்டும் இல்லாம இவங்களோட அந்த ஏர்கிராஃப்ட் வந்து அங்க தான் நெறைய டாமினன்ஸ் குடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட இன்னொரு அப்டேட்டா பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்படியே ஜியோ பொலிட்டிக்கலா வந்து மூவ் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட மிசைல்ஸ் வந்து ஈரானோட பிளேஸ்ல விழுந்திருக்கு. அவங்க இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல், யூகேவோட மிசைல்ஸ். ஸோ இது வந்து கிளியர் கட்டா தெரியுது. என்னதான் மேல அவங்க மேலோட்டமா சொல்றாங்க. நாங்க வந்து இன்வால்வ் ஆவல. நாங்க வந்து எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லங்கிறது அமெரிக்கா சொல்றது. அதே மாரி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் சொல்றாரு. மார்க்கோ ரூபியோ. அதே மாரி ட்ரம்ப் கூட நெறைய தடவ சொல்லியிருக்காரு. எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. நீங்க அமெரிக்கா மேல கை வச்சீங்கன்னா பெரிய விளைவுகள அ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குங்கிறத சொல்றாரு. பட் அவங்களோட ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வித்தியாசமா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி அவங்களோட கல்ஃப் ஆஃப் பெர்ஷியன் நெனைக்கிறேன். அந்த இடத்துல அவங்களோட டிஸ்ட்ராயர வந்து அங்க வந்து ஸ்டேஷனரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேபி அவங்களோட ஏர்கிராஃப்ட் கரியரும் இருக்கலாம். ஏர்கிராஃப்ட் கேரியரும் அங்க அவங்க அவங்க அந்த இடத்துல ஸ்டேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த கவனிச்சீங்கன்னா வந்து, ஈரான் இன்னொரு என்ன டார்கெட் பண்ணுவாங்கன்னா, இன்கேஸ் அமெரிக்கா இல்ல அ மத்த நாடுகள்ஸ்லாம் வரும்போது, அவங்களோட டார்கெட் வந்து டைரக்ட்டா அவங்க அமெரிக்கா அட்டாக் பண்றது சொல்லப்போனா ஈரானுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா, ஈரான் வந்து இஸ்ரேல்ல வந்து அவங்க ஏற்கனவே கவனிச்சுட்டாங்க. அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்கு. ஏன்னா தாட் அப்புறம் வந்து இந்த ஏர் டிஃபென்ஸ் சாம்ஸ்லாம் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இந்த மாரி நெறைய பொருட்கள் வந்து அவங்க அமெரிக்கா கிட்ட தான் வாங்குறாங்க இஸ்ரேல். ஸோ இத ஈரான் நோட் பண்ணும்போது ஏன்னா, அமெரிக்கனோட பேஸஸ் நெறைய அங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்குங்க.
இஸ்ரேலோட அருகில. ஈரான கம்பேர் பண்ணி லைக் சவுதி அரேபியா, இல்ல கத்தார், இல்ல UAE அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட பேஸ் USAவோட பேஸ்ல இருக்கு. மேபி ஈராக். ஸோ, இதனால ஈரான் வந்து யுஎஸோட பேஸ் அட்டாக் பண்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணலாம். ஏன்னா, முக்கியமா பார்த்தீங்கன்னா, யுஎஸோட ஒரு மிகப்பெரிய பேஸ் அங்க மிடில் ஈஸ்ட்ல ஒண்ணு இருக்கு. லைக் ஆல்மோஸ்ட் 9000 பெர்சனல்ஸ் வந்து அங்க சர்வ் பண்றாங்க. ஸோ, அவங்க அந்த இடத்த டார்கெட் பண்ணலாம். ஏன்னா, இவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படின்னு தெரியும். அது மட்டும் இல்லாம இவங்க ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் பாலிஸ்டிக் மிசைல் யூஸ் பண்ணுவாங்க. லாங் ரேஞ்ச் தவிர்த்து. ஏன்னா, இஸ்ரேலோட இது ரொம்ப கிட்ட டார்கெட்டா இருக்கும் அமெரிக்காவுக்கு. ஸோ, இது வந்து பெரிய லெவல்ல எஸ்கலேட் ஆகும். ஸோ, அதுக்கப்புறம் இவங்க ரஷ்யாவ நாட வேண்டியது இருக்கும். இல்ல சைனா பக்கம் போ வேண்டியது இருக்கும். ஏன்னா, இப்போ சைனாக்கும் கொஞ்சம் ஒரு பெரிய தலைவலி. ஏன்னா, இந்த ஈரான் மேல நடத்தின அந்த ஆயில் ரிஃபைனரீஸ் மேல நடத்தின தாக்குதல்னால, சைனாக்கு அவங்களோட சப்ளைஸ்ல வந்து பெரிய ஒரு கேப் விழுங்க. ஏன்னா, சைனா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு குவார்ட்டர் ஆஃப் அவங்களோட ரிக்வயர்மென்ட் ஆயில்ல வந்து ஈரான தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, இந்த செயின் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய லெவல்ல போய்க்கிட்டே இருக்கு. நெறைய ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம நெறைய இடத்துல வந்து வீழ்ச்சிய சந்திக்கிறத கவனிச்சிருக்கலாம். ஸோ, இந்த எஸ்கலேஷன் எங்க வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம். ஸோ, இன்னும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா இன்னும் நெறைய ஜியோ பாலிடிக்ஸ் நியூஸ் அந்த மாரி தெரிஞ்சுக்கணும். பிசினஸ் ரிலேட்டட் நியூஸ்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்ம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. பாய் பாய்.